ரெனோவோட த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கார் டஸ்டர் திரும்பி வந்து ரீபான் ஆயிருக்கு. என்னென்ன சேஞ்சஸோட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, இப்போ கொஞ்சம் பிராடரா மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லி பியானோ பிளாக்கா கொடுத்துருக்காங்க. நடுவில் 360 டிகிரிக்குரிய கேமரா வருது. ஒரு பக்காவான ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேட்சுமே வருது. ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஆர்எல் கம் பிளிங்கரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டூம்ல ரிஃப்ளெக்டட் எல்இடி ஹெட்லைட்டா கிடைக்குது. வீலோட ப்ரொஃபைல் 18 இன்ச்ல அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்லமே டிஸ்க், 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு வரும். டயரோட ப்ரொஃபைல் 225/55 R18 வந்து உங்களுக்கு கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 mm வந்து வரும். இதுக்கு முன்னாடி 210 mm இருந்தது. ரியரோட டோர் ஹேண்டில் சி பில்லர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ORVMல 360 டிகிரிக்குரிய கேமரா அவைலபிளா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயிலும் ஒரு பெனாரமிக் சன் ரூஃபும் வருது. ரியரோட லுக் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கர்வ்டா இருந்த விஷயம் இப்போ அப்படியே பிளாட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து நமக்கு வருது. எல்இடி டெயில் லேம்ப் ஒரு ஆரோ ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் டெயில் லைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் 700 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. பட் இந்த பேஸ்ல இருந்து ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு 700 லிட்டர்ஸ் வரும். பவர் ட்ரெயின் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைக்குது. 1.3 லிட்டர்ல டர்போ GDIல வந்து உங்களுக்கு வருது. அதோட டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 280 Nm டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அப்படியே ஒரு 1 லிட்டர்ல ஒரு இன்ஜினும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது 160 Nm டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணுது. இதோட 1.8 லிட்டர்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல ஒரு இன்ஜின் காம்பினேஷனும் வருது. அது தீபாவளி டைம்ல தான் லான்ச் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஒரு 6 ஸ்பீட் DCT வெட் கிளச்சா வருது. இன்னொன்னு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைட்டர் ஜெட்டோட ஒரு காக்பிட் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஸ்பிளே லைட் அப்படி டர்ன்டா இருக்கு. அங்கங்க பட்டன்ஸ் எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் வைஸ் ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்ல ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டும் 10.25 இன்ச்சஸ்ல ஒரு கிளஸ்டரும் நமக்கு கிடைக்குது. மேனுவல் பட்டன்ஸ் வந்து ஏசிக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இதுல கூகுள் எனேபிள்டா இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் இல்லாம டைரக்டா நீங்க வந்து இதுல மேப்பை நீங்க ப்ரௌஸ் பண்ணலாம். அது மாதிரி கூகுளோட நிறைய ஆப்ஸ் வந்து இதுல ஒர்க் ஆகும். அடாஸ்குரிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டீக்கட் ஸ்டேரிங் வந்து நமக்கு இதுல கிடைக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 2 சீட்டுக்குமே பவர் அட்ஜஸ்டபிளா 6 வேல கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்டும் நமக்கு வருது. ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் வருது. அது ரியர் சீட்டோட எண்டு வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்க பார்க்கலாம். நீ ஸ்பேஸ் இந்த அளவுக்கு வந்து இருக்கு. இது நார்மலான ஒரு டிரைவிங் பொசிஷன்ல இருக்கு. கீழே என்னால டக் பண்ண முடியல, கிட்டத்தட்ட ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டத்தை ஓகே லெவல்ல தான் இருக்கு. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவ்வளவு ஹெட்ரூம் இருக்கு. எனக்கு 5'8". ஸோ இதுல 3 பேர் அடல்ட் மேனேஜ் பண்ணி உட்காரலாம். 2 அடல்ட்டும் நடுவில் ஒரு டீனேஜரை உட்கார வச்சா கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் இந்த புது டஸ்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.